அனைவருக்கும் வணக்கம். Xiaomi அவங்களோட Redmi சீரிஸ்ல இன்னைக்கு Redmi Note 7 Pro சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. கூடவே Redmi 7ம் லான்ச் பண்ணிருக்காங்க. இது Redmi 6 ஓட சக்சஸர் வெர்ஷன். Redmi 6ல இருந்து நிறைய அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. டீசன்ட் ஸ்பெக்ஸ், அதே சமயத்துல அக்ரெசிவ் பிரைசிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல Redmi 7 ஓட டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்துல இது இந்தியால லான்ச் ஆன எந்த ஸ்மார்ட் போன்ஸோட இது கம்பீட் பண்ணும் அந்த கம்பேரிசனும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் ரூபானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Redmi 7 ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் டீசன்ட் ஸ்பெக்ஸோட தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் அவுட்லுக்கும் ப்ரீமியமாக தான் இருக்குது. பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லை. இதோட பேக் பேனல் வந்து பாலிகார்பனேட், அதாவது பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் கலர்ஸ் 3 கலர்ஸில் இது லான்ச் ஆக போகுது. இதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளே சைஸ் 6.26 இன்ச் LCD HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் கிடையாது. 19:9 ரேஷியோவில் டியூரபிலிட்டிக்காக கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா Redmi 6 விட பெட்டர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Snapdragon 632 clocked at 1.8 GHz. Snapdragon 632 வந்து பட்ஜெட் கேட்டகரிக்கு ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து Asus Zenfone Max M2 வந்து Snapdragon 632ல தான் லான்ச் ஆச்சு. பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனால ப்ராசஸர் வைஸ் வந்து இது பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதோட கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தா டுவல் ரியர் கேமராவோட இது லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் வித் ஃபோக்கல் 2.2 AI மோட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Xiaomi கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். பட் பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தா இது குவைட் டீசன்ட் ஸ்பெக்ஸ் தான். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா Redmi Note 7 Pro, Redmi Note 7 மாதிரி இதுவும் 4000 mAhல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றும் மைக்ரோ USB போர்ட் இதில் இருக்குது. டைப் C கிடையாது. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்க டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 512 மைக்ரோ SD வரைக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ Xiaomi வந்து அட்லாஸ்ட் டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குன்னா இதில் ஃபேஸ் அன்லாக், ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi 7 இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் கூடிய விரைவில் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா 2GB வேரியன்ட் வந்து 699 யுவான்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியன் மணி வேல்யூ பார்த்தா 7100க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம். 3GB 32GB வேரியன்ட் வந்து 799 யுவான்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இந்தியன் மணி வேல்யூ பார்த்தா 8100. 4GB 64GB வேரியன்ட் வந்து 999 யுவான்க்கு லான்ச் பண்ணதுனால இது வந்து 10,200க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Redmi 7 இப்போ இருக்க பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா Asus Zenfone Max M2ஓட கம்பேர் பண்ணலாம். Samsung M10 M20ஓடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே டிஸ்பிளே வைஸ் கம்பேரிசன் வந்து 4மே சிமிலர் டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் கேமராஸ் அப்படின்னு பார்த்தா Redmi 7ல் உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மற்ற 3மே 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா சாம்சங்கோட எக்ஸினோஸை விட Redmi 7ல் வந்து Snapdragon 632 பெஸ்ட் ப்ராசஸர் தான். பட் ஓவரால் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தா ஆசூஸும் சாம்சங்கும் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோவில் லான்ச் ஆச்சு. ஆனால் Redmi 7 வந்து Android 9 Pieல லான்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ராசஸர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா Redmi 7 வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கும் Redmi 7 பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக தான் இருக்கும். ஸோ Redmi 7 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.